அனைவருக்கும் வணக்கம். ரேக்கி நிலை 2 பாடம் 4 சைரோ தி தேர்ட் பில்லர் ஆஃப் ரேக்கி என்ற பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சைரோ என்றால் ட்ரீட்மெண்ட் என்று பொருள்படும். ஒரு மனிதர் அல்லது ஒரு நபர் ட்ரீட்மெண்ட்டை செய்யும் பொழுது தன்னுடைய இரு கைகளையும் வைத்து கிளைண்ட்டோடைய தலைப்பகுதியில் இருக்கின்ற சகச்சர சக்கரத்தில் வைத்து சிறிது நேரம் பொறுமையாக அதன் வழியாக கைகளின் வழியாக இம்பல்சஸ், அதாவது ஒரு சிறிய பல்ஸ் என்றால் உங்களுக்கு எதை சொல்லணும்னா ஒரு தன்மையானது, ஒரு எனர்ஜி ஆர் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அந்த எனர்ஜியானது ஒரு அலை வடிவில் உங்களுக்கு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். இதிலிருந்து ஃப்ளோ ஆகும், படத்தில் காமிச்சிருக்க மாதிரி கைகளின் வழியாக ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி சில நோய் தீர்க்கும் முறைகளை செய்கிறப்ப, அதாவது ட்ரீட்மெண்ட் செய்கிறப்ப ரேக்கி ப்ராக்டிஷனர்னு சொல்கிறவங்க, அந்த ரேக்கி சிகிச்சை அளிப்பவர் அவருடைய உள் உணர்வு, அதாவது இன்ட்யூஷனை பயன்படுத்த வேண்டும், உள்ளுணர்வை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்துகிறப்ப கைகளின் வழியாக எனர்ஜி அதிகமாக செயல்படுவதை நாம் பார்க்க முடியும், உணர்வதையும் பார்க்க முடியும். சில குறிப்பிட்ட பகுதிகளில் சென்சிங், அதாவது உணர்வு பகுதிகள் உடல் வழியாக செயல்படும். ஸோ நம் கைகளின் வழியாக எனர்ஜியை அனுப்புகிறப்ப ஒரு பர்டிகுலர் பகுதிகள், அதாவது குறிப்பிட்ட பகுதிகள் வழியாக என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில நேரங்கள் குறைவாக போகிற மாதிரி தெரியப்படும். அந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா உங்கள் பாடி எளிதாக இருக்கிற மாதிரி தோன்றும். அந்த ஏரியாக்களில் தான் நீங்கள் என்ன செய்யணும், ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி அதிகமாக ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்கு பிரீத், அதாவது சுவாச பயிற்சின்னு சொல்கிறது மிக முக்கியமான தன்மையாக கருதப்படுகிறது. அந்த பிரீத், அந்த சுவாசமானது அறிவுக்கும் உடலுக்கும் ஏற்பட்ட ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக செயல்படுகிறது. சரிங்களா? அதை பிரீத்துக்கு ஸ்பெஷலி ஹிஸ்டாரிக்கலி சில சிறப்பு வாய்ந்த அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, நாம் சுவாசிக்கும் பொழுது அதிக அளவு ஆக்சிஜனை உட்கொள்கின்றோம். அப்பொழுது இன்ஹேல் ரேக்கி என்று பெயர். அதாவது பிரபஞ்ச ஆற்றலை உள்ளிழுத்து நம்ம என்ன செய்கிறோம், சுவாசிக்கின்றோம். அது உடலுக்கு நன்மையையும் விளைவிக்கின்றது, உடலை சுத்தப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் மனம் மற்றும் உடல் மற்றும் ஆன்மாவையும் சுத்தப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு சுவாசமானது பல நிலைகளில் கிளென்சிங் பண்ணுது, அதாவது சுத்திகரிக்கப்படுகிறது. உடம்பையும் மனதையும் ஆன்மாவும் சுத்திகரிக்கப்படுகிறது. மிகாயா உஷி இந்த முறையை நமக்கு அளித்துள்ளார். இந்த முறைக்கு பேர் ஜோஷின் கோக்யூ ஹோ என்று பெயர். அதாவது பிரீத்திங் டு கிளென்சிங் தி ஸ்பிரிட், சுவாசத்தின் மூலமாக ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் முறைக்கு ஜோஷின் ஹோக்யூ ஹோ என்று பெயர். இந்த ஜோஷின் ஹோக்யூ ஹோ எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும், எவ்வாறு நடைமுறையில் கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா, அமைதியாக உட்கார்ந்து உடலை தளர்வாக வைத்துக்கொண்டு முதுகெலும்பு நேராக வைத்துக்கொண்டு உங்கள் உடலில் உள்ள முதுகெலும்பு நேரடியாக அமர்ந்த வண்ணம் நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம் சுவாசத்தை மூச்சின் வழியாக உள்ளிருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும், எதுவாக என்றால் ரேக்கி எனர்ஜி கிரவுன் சக்கரத்தின் வழியாக வருவதாக நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். ரேக்கி என்றால் பிரபஞ்ச எனர்ஜி, அதாவது சகசர சக்கரத்தின் வழியாக வருவதாக நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். அவ்வாறு கற்பனை செய்து நீங்கள் மூச்சை இழுத்து விடும் பொழுது உங்களுக்குள்ள சில புதிய விதமான அனுபவங்கள் ஏற்படும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்ச ஆற்றல் ரேக்கியானது உங்கள் தலையின் வழியாக வரைவதை நீங்கள் பார்க்க முடியும், வருவதையும் பார்க்க முடியும். சில சிம்பிள்ஸ் வருவதையும் நீங்கள் வரைவதையும் பார்க்க முடியும். உங்கள் முழு உடலும் இதற்காக வேண்டி தயாரான நிலையில் இருக்கின்றோம். அதே சமயத்து என்ரிச்டு, மிக அதிகப்படியான சக்தியான பிரபஞ்ச ஆற்றல், அதாவது ரேக்கி எனர்ஜி நாம் மூச்சை உள்ளிழுக்கும் போதும் வெளியே விடும் பொழுதும் நடக்கின்றது. இந்த டேண்டியன் என்ற சொல்லுக்கு சென்டர் ஆஃப் த பாடி அண்ட் சீட் ஆஃப் விட்டாலிட்டி என்று பொருள்படும். நம்முடைய மூச்சை ஹோல்டு பண்ண வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா
நம்முடைய சென்டர் ஆஃப் த பாடி டான்டியன் பகுதியில் என்ன செய்யணும், நிலைநிறுத்த வேண்டும். படத்தில் வந்து ஒரு மஞ்சள் கலர் சர்க்கிளில் வெள்ளை கலர் காட்டப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தான் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய ஆற்றலை, மூச்சின் ஆற்றலை நிலைநிறுத்த வேண்டும். அவ்வாறு நிலைநிறுத்தும் போது உங்களுக்குள்ளாக லவ் அண்டு எனர்ஜி, அன்பும் சக்தியும் மிக ஜென்டிலாக, அதாவது மென்மையான வடிவத்தில் உங்களுக்கு வெளியே வரும். அப்பொழுது நீங்கள் சில கற்பனைகளை மேற்கொள்ள வேண்டும். உள் உணர்வின் வாயிலாக, மறுபடியும் சொல்கிறோம், உள் உணர்வின் வாயிலாக இன்ட்யூஷனல் இமேஜினேஷன் செய்ய வேண்டும். அந்த எனர்ஜி ஆக்கப்பட்ட சக்தியானது, டேண்டன் சக்தியானது உங்கள் உடல் முழுவதும் விரவி இருக்கும்படி செய்ய வேண்டும். எக்ஸ்ஹேல் வெளியேற்றும் பொழுது உங்களுடைய மூச்சுக்காற்றை வெளியே எக்ஸ்ஹேலேஷன் பண்ணுறப்ப உங்களுடைய வாயின் வழியாக பண்ண வேண்டும். அதாவது இன்ஹேல் பண்ணுறப்போ மூச்சின் வழியாக எடுத்துக்கொண்டு டேண்டன் பகுதியில் வச்சுட்டு எனர்ஜியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுறப்ப அதை வாயின் வழியாக வெளியே செய்ய வேண்டும். இமேஜின், அப்பொழுது சில கற்பனைகளை நீங்கள் கொள்ள வேண்டும். பிரீத் அண்ட் ரேக்கி எனர்ஜி ஃப்ளோ அவுட் ஃப்ரம் யுவர் மவுத். உங்கள் வாயின் வழியாக ரேக்கி எனர்ஜியும் மூச்சு காற்றும், பிரபஞ்ச ஆற்றலும் மூச்சு காற்றும் வெளியே வருவதாக நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஃபிங்கர் டிப்ஸ், விரல் நுனிகளின் வழியாக, டோஸ் கால் பாதங்களின் வழியாக, ஹேண்ட்ஸ் கைகளின் வழியாக, ஃபுட் வழியாக, அது அனைத்து உடலின் அனைத்து பகுதியின் வழியாக வெளிவருவதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சக்கரங்களின் வழியாக வெளிவருவதை நீங்கள் கற்பனை பண்ண வேண்டும். இந்த கற்பனையானது இன்ட்யூஷனில் இருக்க வேண்டும், உள் உணர்வில் இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது. மேலும் உங்கள் சேனல், உங்களுக்கு வழி நடத்தப்பட்ட அந்த ஒரு எனர்ஜி வருகின்ற ஒரு பகுதியை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அந்த பகுதி வந்து பிரபஞ்ச ஆற்றலானது உங்களுக்குள்ளாக வரும் பகுதி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சக்தியானது சில நேரங்களில் காஸ்மாஸ் சொல்கின்ற பிரபஞ்சத்தின் வாயிலாக வருகின்றது, மறுபடியும் பிரபஞ்சத்தின் வாயிலில் போய் சேர்க்கின்றது. ஸோ இந்த எனர்ஜியை இதை வந்து நீங்கள் உணர வேண்டும். பிரபஞ்சத்திலிருந்து வருகின்றது ரேக்கி எனர்ஜி, அது பிரபஞ்ச ஆற்றல், மற்றும் காஸ்மாஸ்லேயே போய் கரைக்கிறது, அந்த பிரபஞ்சத்திலே போய் கரைகின்றது. அப்பொழுது டங்க், நாக்கு பகுதியானது ரூஃப் ஆஃப் தி மவுத் டச்சிங் ஃப்ரண்ட் டீத், அதாவது உண்ணாக்கின் மேல் படுவண்ணம் இருக்க வேண்டும், அல்லது ஃப்ரண்ட் டீத், அதாவது அந்த பல் தாடைகளின் வழியாக முன்னில் இருக்கும் தாடைகளை தொட்ட வண்ணம் இருக்க வேண்டும். அப்பொழுது இன்ஹேல் பண்ண வேண்டும். பாட்டம் ஆஃப் த மவுத் ஒயில் எக்ஸ்ஹேலிங், உண்ணாக்கில் வச்சு நம்ம இன்ஹேல் பண்ணிவிட்டு அவன் எக்ஸ்ஹேல் பண்ணுறப்ப என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா, வயிற்றின் வழியாக வெளியேற்ற வேண்டும். வயிற்றை பகுதி மூலியமாக வாயின் வழியாக வெளியேற்ற வேண்டும். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் இதுதான் செயல்பாடும் முறைகளும் நுட்ப முறைகளும் ஆகும். இதுவே சைரோ பிராக்டிஸ் என்றப்படுகிறது. இது ரேக்கியினுடைய 4ஆம் நிலை என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ 4ஆம் பாடத்தை முடித்து விட்டீர்கள். மறுபடியும் நாம் 5ஆம் பாடத்தை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் 5ஆம் பாடத்தில் சந்திப்போம்.